கர்த்தருடைய மகாபரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்தருளி இந்த புதிய நாளுக்காகவும் ஓய்வு நாளுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய நாளில் கூட தேவன் தந்தருளின தியானத்துக்குரிய உவமை இழந்த ஆடு உவமை. 8வது உவமையாக இழந்த ஆடு உவமை. இந்த மைய பொருள் பார்த்தோன்னா, பாவி ஒருவன் மனம் திரும்புதல் தேவனின் மகிழ்ச்சி. பாவி ஒருவனின் மனம் திரும்புதலே தேவனின் மகிழ்ச்சி. அதாவது இந்த ஓமைகளில் இயேசு கிறிஸ்துவானவர் காணாமற் போன ஆடு என்பது மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்டுள்ளதாய் பார்க்கப்படுகிறது. இது லூக்கா 15ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்கள் வரையும் மற்றும் மத்தேயு 18 12 14 ஆகிய அதிகார வசனங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஓமையின் பின்னணி பார்த்தோன்னா, இயேசு பாவிகளோடும் வரி வசூலிப்பவர்களோடும் அமர்ந்து உணவருந்தியதை கண்டு பரிகேசர்களும் தேவ பாரகர்களும் முறுமுறுத்த பொழுது கடவுளின் அன்பை அவர்களுக்கு உணர்த்தவே இந்த ஓமை கூறப்பட்டது. அதாவது இயேசு பாவிகளோடும் வரி வசூலிப்பவர்கள், அந்த காலத்துலலாம் வரி வசூலிப்பவர்கள் எல்லாம் இருப்பாங்க, அவர்களெல்லாம் பாவிகளாக பார்க்கப்படுவார்கள். ஸோ அவரோடு உட்கார்ந்து தேவன் இயேசுப்பா உணவு வருந்திய பொழுது அதை பரிகாசம் பண்ணினார்கள். அப்போது முறுமுறுத்தார்கள். ஸோ அந்த அப்பொழுது கடவுளின் அன்பு பொதுவானது என்பதை அவர் உணர்த்தவே இந்த ஊமையை கூறினார். இந்த ஊமையின் விளக்கம் பார்த்தோன்னா, மேய்ப்பன் இவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறவர். 100 ஆடுகள், அதாவது ஒட்டுமொத்த மனித குலத்தையோ அல்லது சபையோ குறிக்கிறது. காணாமற் போன ஆடு பாவத்தினால் வழி தவறி கடவுளை விட்டு துரோகம் சென்ற ஒரு பாவியை குறிக்கிறது. 99 ஆடுகள், இவர்கள் ஏற்கனவே மந்தையில், அதாவது கடவுள் வழியில் இருப்பார்கள். ஸோ இந்த உவமையில் 100 ஆடுகள் இருந்தாலும் அதில் ஒரு ஆடு தொலைந்தாலும் தேவன் அதையும் தேடி சென்று மீட்பவர் என்பதே இதன் பொருள். அதாவது மேய்ப்பவர் என்பது இயேசு கிறிஸ்துவானவர். ஆடுகளாகிய நாமும் சபைகளும் தான். அதில் 99 ஆடுகள் கடவுள் வழியில் நடந்தாலுமே அதிலேயே அப்பா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். அவருக்கு எல்லாருமே அவரோட வழியில் பின்பற்றி நித்திய கிருபை அடையணும் தான் அவருடைய எண்ணமும் ஏக்கமும் கூட. ஸோ அதனால் அந்த ஒரு ஆடு வழி தப்பி பாவியாய் போன அந்த ஒரு ஆடை கூட தேவன் தேடி அதை மீட்க அவர் மனம் திரும்ப வைப்பதில் ஆர்வமாக இருக்கிற நம்மளோட தேவனாய் பார்க்கப்படுகிறார். இந்த ஓமையின் மூலம் நாம் கற்கும் பாடம் பார்த்தோன்னா, தேடி வரும் தேவன். அவர் ஆடு மேய்ப்பனை தேடி வரவில்லை, மாறாக மேய்ப்பனே ஆடு தேடி செல்கிறார். அதாவது நாமும் பாவத்தில் தொலைந்து போகிறோம். இயேசு நம்மை தேடி உலகிற்கு வந்தார். அவர் இந்த பூமியில் பிறக்கப்பட்டதே நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கத்தான். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுடைய தேவனாக காணப்படுகிறார். இன்றும் கூட நாம் பல வழிகளில் நம்ம வழி மாறி போகலாம், பாவத்தில் மூழ்கி போகலாம். அப்படி இருக்கும் பொழுது நாம் கூட சம்டைம்ஸ் நம்ம பாவத்திலே விழுந்து அதிலே விழுந்து விடுவோம். ஆனால் தேவன் நம்மளை தேடி வருகிற தேவனாக இருப்பார். இன்றைய வரையில் கூட தேவன் நம்மளை தேடி நம்ம மனம் மாற மாட்டோமா, மனம் திரும்புதல் அடைய மாட்டோமா, அந்த 99 ஆடுகள் அவர் பின்னால் இருந்தாலும் அந்த ஒரு ஆடுக்காக ஏக்கமுடன் காத்திருக்கிற தேவன் தான் நம்ம தேவன். அவர் காத்திருந்து நம்ம மனம் திரும்புதல் அடைவோமோ என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். அப்படி மனம் திரும்பும் பொழுது அது மனம் திரும்ப வைக்கிற தேவன் உடனடியாக நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவர் மந்தையில் சேர்த்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறார் என்பதை உணர்த்தப்படுகிறது. தனிப்பட்ட அன்பு, அதாவது அந்த 99 ஆடுகள் பாதுகாப்பாக இருந்தாலும் காணாமல் போன அந்த ஒரே ஒரு ஆட்டுக்காக மேய்ப்பன் கவலைப்படுகிறார். அதுதான் நம்மளோட கடவுளோட பார்வை. அவருடைய பார்வையில் எல்லாருமே விலை உயர பெற்றவர்கள். எல்லாருமே ஒவ்வொரு ஆன்மாவும் மிகவும் விலை உயர்ந்ததாய் அதை அவர் பார்க்கிறார். மனுஷங்களை போல இவங்க பெரியவங்க இவங்க கீழே அப்படியே நல்லா பார்க்காம தேவன் கண் முன்பாக எல்லாருமே சமம். எல்லா ஆத்மாவுமே விலையேறப்பட்ட ஆத்மா. அதனால அவர் இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். ஏன்னா அவர் அவரை பின்பற்றணும்னு நினைக்கிறது அவரோட திருப்திக்காக அல்ல, மாறாக நம்மளோட நலனுக்கு வேண்டி நாம் அவரை பின்பற்றணும். ஆனால் பரலோக ராஜ்யமான நித்திய வாழ்க்கையை நாம் அடைய முடியும். இல்லை என்றால் நம்ம பாவத்திற்கேற்ப தண்டனையை அக்கினியில் போடப்படுவோம்.
அழிக்கப்படும், சுட்டரிக்கப்படும். அப்படிப்பட்ட தண்டனைகளை அனுபவிக்கும் பொழுது அது நமக்கு மட்டும் இல்லை, தேவனுக்குமே அது ஒரு மனக்கவலையை கொடுக்கும். அந்த கவலை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு அவரை பின்பற்றி அவர் அண்டையில் மகிழ்வுடன் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் தேவனும் நினைக்கிறார். அதனால தான் 99 ஆடுகள் அவரோடு இருந்தால் கூட அந்த ஒரு ஆடுக்காக தேடி வர தேவனுமாய் இன்று வரையில் அவர் அப்படிதான் இருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. மகிழ்ச்சியின் கொண்டாட்டம். ஆடு கிடைத்தவன் மேய்ப்பன் அதை தன் தோல் மேலே சுமந்து தன் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்கிறார். அது போலவே ஒரு பாவி மனம் திரும்பும் போது விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாமே ஈஸியாக இருக்குதுன்னு. கிடையவே கிடையாதுன்னு. தேவன் நம்ம ஒவ்வொரு செய்கையும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு மனதின் நினைவுகளையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம பாவம் பண்ணும்போது அங்கே அவ்வளோ ஒரு சோகமும் அவர் மனது அவ்வளவா சுக்குநூறாய் உடைக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறதோ. அவர் ஒரு முறை இந்த உலகில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து உயிர்த்தெழுந்தார்னு பார்க்குறோம். அப்போ அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட பாடுகள் அநேகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போவும் கூட நம்ம பண்ணுற ஒவ்வொரு பாவங்களால் அவர் மீண்டுமாய் அந்த சிலுவையின் பாரத்தை அவருக்கு கொடுத்துட்டே இருக்கும். மீண்டும் அப்போ அனுபவித்த அந்த கவலைகளும் கஷ்டங்களும் அவர் இருதயம் எப்படி நொறுக்கப்பட்டதோ அதே போல் இப்பயும் நம்மளோட பாவத்தின் செயல்களாக நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். ஏன்னா அவர் தண்டனையை கொடுக்கறதுக்கு ஆர்வமாயோ எப்படியாவது போ அப்படின்னு நினைக்கிற தேவன் இல்லை. ஒவ்வொரு இருதயம் மனமாறாதா என்று ஆர்வமுடன் அவர் நம்மளை எதிர்பார்த்து நோக்கி கொண்டு இருப்பார். இந்த ஆன்மாக்கள் ரட்சிக்கப்படாதா, இந்த ஆன்மா தப்பித்த இடத்துல நித்திய மகிழ்ச்சி அடையாதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கும் தேவன் தான் நம் தேவன். அப்படியாப்பட்ட தேவனை வைத்து கொண்டு நாம் ஒன்றுமே இல்லாத உலக பாவத்துக்கும் உலக காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அவர் நம்மளுக்கு நித்திய மகிழ்ச்சியும் நித்திய சந்தோஷத்தையும் கொடுக்க நம்மளுக்காக ஏங்கி காத்திருக்கிறார், நம்ம பாவத்தை மன்னிக்க. அப்படி இருக்கிற தேவனுக்கு நம்ம மனம் திரும்பும் போது அங்கே பரலோகமே மகிழ்ச்சி கொண்டாடுமா, பரலோகமே மகிழ்ச்சி அடையுமா. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடை அந்த ஊமையில் கண்டுபிடித்து கொண்டு அவன் மகிழ்ச்சியில் தோளில் போட்டு நண்பர்களுடன் பகிர்வது போல அங்கே வானமண்டலமே விண்ணுலகமே மகிழ்ச்சி உண்டாகும் என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு ஆன்மாவின் மனம் திரும்புதலுக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா பாதுகாப்பு. அதாவது மேய்ப்பன் நாட்டை கண்டுபிடித்து அதனை தண்டிக்காமல் அன்புடன் தன் தோளில் சுமக்கிறார். இது கடவுளின் கிருபையும் பாதுகாப்பையும் காட்டுகிறது. ஆமாம், அந்த ஆடை கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ உலகத்தரமான மேய்ப்பெண்கள் பார்த்தா ஆடை கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, துரத்துவாங்க, ஹேய் நீ அங்கே போன அப்படின்னு மிரட்டுவாங்க இல்லையா. ஆனால் அப்படியெல்லாம் தேவன் பண்ணுகிறவர் கிடையாது. நம்ம தேவன் நம்ம மனம் திரும்பவும் காத்துட்டு இருக்க தேவன். நம்ம மனம் திரும்பி வந்த உடனே அவர் நம்மளை அன்பாய் அணைத்து தோல் மேலே சுமக்க காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம மேலே அவர் இல்லைங்க, அவர் நம்மளை தூக்கி சுமக்க தான் வாஞ்சியோட ஆர்வத்தோடு காத்திருக்கிறார். என் பிள்ளை மனம் திரும்பாதா, என்கிட்ட ஓடி வராதா அப்படின்னு அவர் நம்மளை தேடி ஓடி நம்ம வார்த்தைகளுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம அருகில் நின்று கொண்டு நம்ம மனம் திரும்புதல், ஒரு நிமிஷம் மனம் திரும்புதல் அடைய உனக்கு அநேக நித்தியமான பரலோகத்தை தரேன் என்று, அது மட்டும் இல்லாமல் தொலைந்த ஆண்டு மீண்டும் தொலைந்திடக்கூடாதபடி தோல் மேலே சுமந்து கொள்கிறார். தோல் மேலே சுமந்து மகிழ்ச்சியாக விண்ணுலகமே கொண்டாடுகிறது என்பதை பார்க்க முடியுது. அது எவ்வளோ பெரிய சாக்கியம் இல்லையா. அதையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நீதிமான்களை மாத்திரம் பார்க்கும் தேவன் அல்ல, அவர் எல்லாருக்கும் சமமான தேவன். ஒரு பாவி ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அவரை போல சந்தோஷப்படவும் விண்ணுலகத்தில் சந்தோஷத்துக்கும் அளவே இருக்காது என்பதை குறிப்பிடுகிறது. இதை நடைமுறை பாடமாக எப்படி பார்ப்போம் ஆனால் தாழ்மை. அதாவது நாம் வழி தவறி போகும்போது நம்முடைய மீட்பு ஆண்டவரிடம் சரணடைதல். தாழ்மை. நம்ம வழி தவறி போயிட்டோம். மனிதனாக பிறந்த நாம் எல்லாருமே தப்பு பண்ணுவோம், பாவம் பண்ணுவோம். ஒரு சமயத்தில் வழி தப்பி போகவும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். அப்படி நம்ம போயிட்டாலும் தேவனிடத்தில் நம்ம மனம் திரும்பும் போது அந்த மீட்பை நம்ம தானாக அடைந்து விடுவோம் என்று குறிப்பிடப்படுகிறது. மற்றவர்களுக்கு மீது அக்கறை. சபையில் சமூகத்திலோ
ஒரு வழி தர சென்றவர்களை நாமும் கூட தேடி பிடித்து அவர்களை நல்வழிப்படுத்த நம்மளுக்கு கடமை உள்ளது. தேவன் மாத்திரம் இல்லை, தேவன் நம்மளை நிச்சயமாக தேடி வருவார். ஆனால் உலகத்தரமாக நம்மளும் ஒருத்தர் இவ்வளோ நாள் ஒரு தொலைந்த ஆடை போல அவர்கள் வழி தப்பி போகிறார்கள், வழி மாறி போகிறார்கள். நம்மளும் சொல்லலாம், தேவனை குறித்து சொல்லி அவர்களை சீர்படுத்தினோம் என்றால் அதுவும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் வழங்கப்படும். அப்படியா செய்யும்போது தேவன் மிக நீண்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தர வல்லவராக இருப்பார். அது மனம் திரும்புதல். கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவரிடம் மனம் திரும்புவது மட்டுமே. தேவனை சொன்ன பிரகாரமாய் தேவன் நம்ம மனம் திரும்புதலுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம மனம் திரும்பிட்டோன்னு அவர் நினைச்சார்னா அடுத்த நொடியே நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை மன்னிக்க தயாராக இருக்கிறார். அதன் மூலம் நித்திய பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். ஸோ இன்றைய நாளில் கூட தேவன் நம்மளோடு குறிப்பிடுவது, தேவன் நம்மளோடு இருக்கிறார். இழந்த ஆடுகள் என்பது நம்ம வழிமாறி போய நாமலை தான் குறைக்கிறது. அந்த நல்ல மேய்ப்பனாகிய தேவன் அவரிடத்தில் 99 ஆடுகள் இருந்தும் அந்த ஒரு ஆடுக்காக அவர் கவலையுடன் தேடி வர தேவனாய் காணப்படுகிறார். மேலுமாய் அவர் அப்படியே விட்டு விடாமல் அவர் நம்மளை தோல் மீது தூக்கி சுமந்து நடப்பவராய் வீற்றிருக்கிறார். ஸோ இப்படியான காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு உணர்த்துவது தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளை மனம் திரும்ப காத்திருக்கிறார். மனம் திரும்பிய உடனே ஆஹா என்று குறிப்பிடப்படுகிறார். மனம் திரும்பிய உடனே அவர் இது ஆகும் என்று அவர் நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சத்தை கேட்டு நம்ம மனம் திரும்புதல் அடைந்த உடனே அவர் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மன்னிக்க மட்டும் வல்லவர் இல்லைங்க, அவர் நம்மளுக்கு கொடுக்குற பரிசு நான் நித்திய பரலோக வாழ்க்கை என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இன்றைய நாளில் கூட நம்ம மனம் திரும்புவோம். இந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கிற நம்மளோட மனம் திரும்புதலுக்காக தேவனிடத்தில் ஜெபம் செய்வோம். மனம் திரும்பி அவரிடத்துல போகும்போது நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கு, நம்மளை தேடி வந்த தேவன் நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கிற தேவன் அதை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு நித்திய பரலோக வாழ்வையும் நிச்சயத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கலாம். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே அப்பா, இது நல்ல வேலையில் கூட அப்பா தகப்பனே ராஜா, இழந்த ஆடு ஓமை மூலமாக எங்களோடு நீர் பேசின தயவுக்காக கிருபைக்காக நன்றி அப்பா தகப்பனே ராஜா. அப்பா தகப்பனே ராஜா, அப்பா இந்த இழந்த ஆடின் ஓமை போல நீர் எங்களை தேடி வர வல்லவராக இருக்கிற கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி அப்பா. நாங்கள் நீர் அப்பா தகப்பனே ஆர்வமாய் காத்திருப்பது போல நாங்களும் அப்பா எங்களோட மனதுகளை மாற்றி அதில் ஆர்வமாக இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க. அந்த ஆர்வத்தை அப்பா எங்களுக்கு கொடுங்க அப்பா. அப்படியாய் நாங்கள் மனம் திரும்பி அப்பா ராஜா தகப்பனே அப்பா ராஜா, அப்பா நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துவதின் நிமித்தம் அப்பா, நீர் எங்களை கட்டி தழுவி சுமப்பதின் நிமித்தம் ராஜா அப்பா தகப்பனே நீரே எங்களோடு இருந்து அப்படியான ஒரு மனம் திரும்புதலை எங்கள் இருதயம் பெற்றுக்கொள்ளும்படியா எங்களை ஞானத்தினால் நிரப்பியர்லுங்க அப்பா. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய நித்திய பரலோகத்தின் ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியான ஞானத்தினால் எங்களுக்கு நிரப்பியர்லுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.